ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலே ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ந்து களிகூறும்படியாக அப்பா ஏசப்பா நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென். இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்று இந்த நாளிலே தியானிக்கும்படியாக சில வேத வசனங்களை அப்பா ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகத்திலே தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே வாசிக்கப்பட்ட வசனத்திலே தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது தானியேல் என்ற அந்த வாலிபன் கர்த்தருடைய சமூகத்திலே வைராக்கியமாய் நிற்பதற்கு அதற்கு முன்பு என்ன சூழ்நிலை, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜாவுக்கு பின்பதாக இஸ்ரவேல் தேசம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாலமோன் ராஜாவுக்கு பின்பதாக இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது. வட தேசம் என்றும் தென் தேசம் என்றும் அந்த இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அந்த வட தேசத்திற்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தென் தேசத்திற்கு யூதா தேசம் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு சமாரியா தலைநகரமாகவும் தென் தேசமாகிய யூதாவுக்கு தலைநகரமாக அங்கே எருசலேம் அங்கே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வடதேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு தலைநகரமாக சமாரியாவும் தென் தேசத்தின் யூதா தேசத்திற்கு தலைநகரமாக எருசலேம் பட்டணமும் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த தேசம் பிரிக்கப்பட்டது என்று சொன்னால், அங்கே கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் இஸ்ரவேல் தேசம் எங்கும் பரவி கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அந்த தேசமுக்கும் பரவ ஆரம்பித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வடதேசத்திலும் இந்த தென் தேசத்திலும் இந்த இஸ்ரவேல் தேசத்திலும் இந்த யூதா தேசத்திலும் கர்த்தருக்கு பிரியமற்ற பாவங்கள் அக்கிரமங்கள் பயங்கரமாக பெருக ஆரம்பித்தது. கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் அருவருத்தார். இப்படிப்பட்டதான காரியங்களை பாவங்களை கர்த்தர் இவைகளை இந்த தேசங்களை இந்த மக்களை புறக்கணிக்க ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இப்படிப்பட்டதான கர்த்தருக்கு பிரியமற்ற சம்பவங்கள் இந்த தேசங்களிலே பெருகினதினாலே கர்த்தர் எதிரிகளுடைய கரங்களிலே இந்த தேசங்களையும் மக்களையும் தம்முடைய ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எதிரிகளுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது யூதா தேசத்தின் தலைநகராகிய எருசலேம், இந்த யூதா தேசத்திற்கு விரோதமாக பாபிலோன் தேசத்தின் அரசன் நேபுகாத் நேச்சார் இந்த யூதா தேசத்திற்கு விரோதமாக படையெடுத்து அங்கு தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொருட்களையும் பாத்திரங்களையும் அங்கு இருந்த அநேக வாலிபர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு தன்னுடைய பாபிலோன் தேசத்திற்கு இந்த நேபுகாத் நேச்சார் அழைத்து கொண்டு போனார். சிறை கைதிகளாக பாருங்கள், அப்படி கொண்டு போகப்பட்ட அந்த அநேக வாலிபர்களிலே ஒரு 4 வாலிபர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழக்கூடிய வாலிபர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பெயர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பாருங்கள், 4 வாலிபர்கள் பெயர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல், சொல்லுங்க, தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. அநேக வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். விசேஷமாக இந்த 4 வாலிபர்கள் கர்த்தருக்காக நின்றார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 வாலிபர்களுக்கு அந்த பாபிலோன் தேசத்திலே வேறு பெயர்கள் வைக்கப்பட்டதாம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேலுக்கு பெல்தேசாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீசாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறு பெயரிட்டான் என்று தானியேல் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாபிலோன் தேசத்தின் அரசனால், இந்த ராஜா நேபுகாத் நேச்சாரால் இந்த கர்த்தருக்காக வாழக்கூடிய வைராக்கியமான இந்த வாலிபர்களுடைய பெயரைத்தான் இந்த அரசனால் மாற்ற முடிந்தது. ஆனால் இந்த 4 வாலிபர்களுக்குள் இருந்த கர்த்தர் மீது இருந்த வைராக்கியத்தை இந்த அரசனால் மாற்ற முடியவில்லை, மாற்ற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட வாலிபர்களுக்கு ராஜாவின் அரண்மனையில் இருந்து ஒவ்வொரு நாளும் உணவு வருகிறது. ராஜா என்ன உணவு சாப்பிடுகிறாரோ அங்கே இருந்து ராஜ சமூகத்தில் இருந்து ஒரு பங்கு இந்த எருசலேம் பட்டணத்தில் இருந்து இந்த யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட வாலிபர்களுக்கு ராஜாவின் அரண்மனையில் இருந்து இந்த உணவு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த பாபிலோன் தேசம் அங்கே கர்த்தருக்கு பிரியமற்ற அநேக காரியங்களால் அந்த தேசம் சூழப்பட்டிருந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார். அது என்ன காரியம் என்று சொன்னால், கடவுள்தான் மனிதனை உருவாக்க முடியும். மனிதன் ஒரு நாளும் கடவுளை உருவாக்க முடியாது. ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் மட்டுமே மனிதனை உருவாக்க முடியும். மனிதன் ஒரு நாளும் தன்னை உண்டாக்கின கடவுளை உருவாக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த பாபிலோன் தேசத்திலே மனிதனால் உண்டாக்கப்பட்ட அநேக காரியங்கள் இந்த பாபிலோன் தேசத்திலே பரவி காணப்பட்டது. அங்கே பலி செலுத்தப்படக்கூடிய காரியங்கள், உணவுகள் ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த பாபிலோன் தேசத்தின் அரசர் நேபுகாத்நேச்சார் அவரும் சாப்பிடுவார். அதில் இருந்து ஒரு பங்கை யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிற வாலிபர்களுக்கு அந்த உணவை அனுப்புவார். அநேக வாலிபர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் இந்த 4 வாலிபர்கள் மாத்திரம் ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய இந்த உணவை அவர்கள் அருவருத்தார்கள். இந்த உணவை அவர்கள் ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். காரணம், இவர்கள் கர்த்தருக்காக வாழக்கூடிய வைராக்கியமான வாலிபர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வாசிக்கிறோம், இந்த ராஜ சமூகத்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய இந்த உணவு, இது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களை தீட்டுப்படுத்தும், இது கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லி அவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன பண்ணினார்களாம்? தீர்மானம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள். ஆமென். ஒரு காரியம் இது கர்த்தருக்கு, ஏசப்பாவுக்கு பிடிக்காது என்று சொன்னால் அதிலே நாம் எப்படி முடிவெடுக்க வேண்டுமாம்? இருதயத்திலே நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ உதட்டளவில் அல்ல, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது அதனால நான் விட்டுட்டேன் அப்படி சொல்லி உதட்டளவில் அல்ல, இருதயத்திலே இருந்து அந்த தீர்மானம் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுமா? நம்முடைய இருதயத்தில் என்னது இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக என்ன செய்யலாமா? வெளியிலே வரும். உதாரணமாக, ஒரு மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் கெட்ட வார்த்தையிலே பேசுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய இருதயம் கெட்ட வார்த்தைகளினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனங்களை மாத்திரம் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்ல என்ன அர்த்தம்? அந்த மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், என் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த உலக கவலைகளும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறதா? ஒரு காலத்திலே நாங்கள் இந்த உலகத்தின் பணம், இந்த உலகத்தின் காரியங்கள் தான் மேன்மை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியம் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் இயேசு நம்முடைய அப்பா, அவர் மட்டும்தான் நமக்கு பெர்மனன்ட், நிரந்தரமானவர். அப்பா இயேசு நம்ம கூட இருந்தால் போதும், இந்த உலகத்தின் சகல காரியமும் நமக்கு பின்னாடி வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரம் ஏத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 23:6 வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 23 முதல் வசனத்திலே சொல்லுகிறார் தாவீது பக்தன், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தானியேலும் இந்த 4 வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறார்கள். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமற்றது என்று சொல்லி இருதயத்தில் என்ன பண்ணினார்களாம்? தீர்மானம் பண்ணினார்கள்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை விட்டு விடுவதற்கு நாம் இருதயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டியதா? நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும். உதட்டளவில் அல்ல, உதட்டளவில் அல்ல, ஏதோ பேச்சளவுக்கு அல்ல, இது ஏசப்பாக்கு பிடிக்காது அதனால விற்றேன் என்பதற்கு அதற்கு அப்படி அல்ல. இருதயத்திலே உறுதியான வைராக்கியமான ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அங்கே பாருங்கள், அங்கே அந்த அதிகாரிகளிடத்திலே, தலைவரிடத்திலே அவர் போய் என்ன செய்கிறாரா? வேண்டிக் கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுக்கு அந்த பிரதானிகளின் தலைவரிடத்திலே, அந்த அதிகாரிகளிடத்திலே தலைவனிடத்திலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய உள்ளின் திரியங்களை சோதித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, இந்த தானியேலின் இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஓ, இந்த தானியேலும் இந்த 4 வாலிபர்கள், ஆமென், ஹல்லேலூயா, தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா, இந்த 4 வாலிபர்கள் அவர்களுடைய இருதயத்தின் தீர்மானத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். மனிதன் ஒரு நாளும் கடவுளை என்ன செய்ய முடியாது? ஏமாற்றவே முடியாது. நான் மனிதரை மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், ஆனால் பரலோகத்தின் ஆண்டவரை நானும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் ஏமாற்றவே முடியாது. என்று சொன்னார். ஆகவே தான் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் அது தீட்டுள்ளது, அது அருவருப்பு என்று சொல்லி அவர்கள் அறிந்து அதை ஒதுக்கி தள்ளினார்கள், அதை புறம் தள்ளினார்கள் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறார்? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தானியேல் புஸ்தகத்திலே எது தீட்டு என்று அந்த 4 வாலிபர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவர் இயேசுவா எவையெல்லாம் தீட்டு என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே தெளிவாய் வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களிலே அதன் முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனைகள். அதிலே 13 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய 13 காரியங்கள் இந்த மார்க் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள், பொல்லாத சிந்தனை, பொல்லாத சிந்தனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமாகிய நமக்கு நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம், அல்லேலூயா, இந்த பொல்லாத சிந்தனை, ஆமா,
ஆகவே தான் திருச்சபையிலே போதகர்கள் தங்கள் மக்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, முக்கியமாக வாலிபர்களுக்கு சினிமா கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். என்று சொன்னால் இப்படிப்பட்டதான சினிமாவானது, திரைப்படங்கள் என்ன செய்கிறது, ஆபாசமான காரியங்களை இன்றைக்கு அவைகள் மூலமாக வெளியிலே வருகிறது. இவைகளை பார்த்து முடித்த பின்பு சில மணி நேரங்கள் கழித்து, சில நாட்கள் கழித்து, பிசாசானவன் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆபாசமான திரைப்படங்களை பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் தனிமையில் இருக்கும்போது அவர்கள் சிந்தனையிலே அவன் பார்த்த காட்சிகளை ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறான். அப்பொழுது அந்த மனிதனுடைய சிந்தனையில் என்ன சிந்தனை உண்டாகிறது, பொல்லாத சிந்தனைகள் உண்டாகிறது. எத்தனையோ சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அதை பார்த்தேன், இதை நான் செய்தேன், இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்தேன், இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேன். எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு சிறையிலே, வாலிபர்கள் சிறைச்சாலை இருக்கக்கூடிய வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், நீ செய்த இந்த கொலை சம்பவத்திற்கு, நீர் செய்த இந்த பாவத்திற்கு, நீர் செய்த தவறுக்கு என்ன காரணம்? நான் அதை பார்த்தேன், அது என் சிந்தனைகளை தோன்றினது, அதை நான் என் சிந்தனைகளினால் நான் அதை உருவாக்கினேன், அதை என் வாழ்க்கையிலே அதை நடப்பித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா, ஆகவே தான் இப்படிப்பட்டதான திருச்சபை மக்கள், தேவனுடைய ஜனமாகிய நீங்கள் நானும் இப்படிப்பட்டதான திரைப்படங்களுக்கு, சினிமாக்களுக்கு, நம்முடைய ஆத்மாவை கெடுக்கக்கூடிய காரியங்களுக்கு கர்த்தருடைய ஜனம் மிகவும் எச்சரிக்கையாய், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட 10 கட்டளை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, இப்படிப்பட்டதான தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாதுங்களாமா? இப்படிப்பட்ட தீட்டான காரியம் நம்முடைய ஆத்துமாவை அழித்து போடும். அருமையான தேவஜனங்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏசப்பா அந்த 4 வாலிபர்கள், தானியேல், அனனியா, மீசாவேல், அசனியா, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். மற்ற வாலிபர்கள் எல்லாரும் அந்த ராஜா அரண்மனை கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த 4 வாலிபர்கள் வரக்கூடிய உணவெல்லாம் தீட்டுப்பட்டது, தீட்டுள்ளது, அருவருப்பானது, இது கர்த்தருக்கு பிரியமற்றது, இது மனுஷனால் உண்டாக்கப்பட்டவைகளுக்காக பலி செலுத்தப்பட்டு அங்கே இருந்து அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டு அரண்மனையிலிருந்து நமக்கு கொண்டு வரப்படுகிறது, இது தீட்டுள்ளது என்பதை இந்த கர்த்தருடைய வாலிபர்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடைசி காலத்திற்குள் வந்திருக்கிறோம். இயேசு மகாராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தீட்டுள்ள காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தொடுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எப்படி இடம் கொடுக்க கூடாது? தானியேலும் அந்த வாலிபர்களும் என்ன முடிவெடுத்தார்களாம்? தங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள்.
Praise the Lord. Hallelujah. இப்படிப்பட்ட இங்கே மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 13 வகையான தீட்டுள்ள காரியங்கள் இன்னைக்கு நம்ம பக்கத்திலேயே கிடக்குது. பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. வாசல் படியில படுத்திருந்த காலமெல்லாம் போய் இப்ப நம்முடைய சட்டப்பையில செல்போன் வடிவத்துல பாவம் இப்பொழுது வாசல் படியை கடந்து நம்முடைய சட்டப்பையில வந்து உட்கார்ந்து இருக்குது. நம்முடைய இருதயத்துக்கும் சட்டப்பைக்கும் ரொம்ப பக்கம். ஹல்லேலூயா. ரொம்ப பக்கத்துல வந்து நிக்குது. ஆமா, மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 பேதுருவில் வாசிக்கிறோம், பிசாசானவன் யாரை விலங்கலாமோ என வகை தேடி சுற்றி திரிகிறான். யாக்கோபுல வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சொந்த மாம்ச பலத்தினால் என்ன செய்ய முடியாது? பிசாசை ஜெயிக்க முடியாது. அதற்காகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுதினம் ஜெப வாழ்க்கை, வேத வசனத்தின் தியான வாழ்க்கை நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். தினமும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறீங்க? தினமும் ஏசப்பா சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா? தினமும் பரிசுத்த வேதத்தை தினமும் அதை வாசித்து தியானம் செய்கிறீர்களா? நீங்களே கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல நானும் ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல ஒழுங்காக ஜெபிப்பதில்லை, ஒழுங்காக வேத வசனத்தை வாசிப்பது தியானிப்பது இல்லை. ஊழியத்திலே வெற்றியை பார்க்க முடியவில்லை, தோல்வி, ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எச்சரிப்பு கொடுத்தார். இப்படியே நீ போய்கிட்டு இருந்தேனா உன் வாழ்க்கை ஒண்ணுமெல்லாம் போயிருப்பா. நான் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கமே மண்ணா போயிருண்டா. நான் உன்னை முன்குறித்த நோக்கமே ஒண்ணுமில்லாம போயிரும். சிந்தித்து செயல்படு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன், அந்த வசனத்தின்படி செயல்பட ஆரம்பித்தேன். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே இப்பொழுது அப்பாவுக்கு நேராக ஓட, அப்பாவை போல மாற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலத்தை கொண்டு பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அனுதின ஜெபம், அனுதின வேதவசன தியானம் நமக்கு கட்டாயம் அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் கூட வேதத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே, பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் சுமார் 17 வகையான பாவமான காரியங்கள், தீட்டான காரியங்கள், பொல்லாத மாம்சத்தின் கிரியைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு, தீட்டான காரியங்களுக்கு, பொல்லாத மாம்சத்தின் கிரியைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யப்பட வேண்டுமா? நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். வாசித்திருவோமே, வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் நமக்கு முன்பதாக திட்டமும் தெளிவுமாக நமக்கு ஏசப்பா சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இப்படிப்பட்ட தீட்டான காரியங்கள் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
இன்னும் ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு ராஜா, நம்முடைய அன்பு தகப்பன் இயேசப்பா நம்மை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்டதான தீட்டுள்ள காரியங்களுக்கு என் பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசப்பா விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இப்படிப்பட்ட தீட்டான காரியங்கள் உலகத்திலே எங்கும் பரவி, எங்கு பார்த்தால் பரவி வியாபித்து காணப்படுகிறது. உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகள் எல்லா இடங்களிலும் பரவி காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பாவங்கள் அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுகிறது. தேவஜனமே, தேவஜனமே, கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில். எதிலே? தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே, நம்ம அப்பா நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட தீட்டோடு கூட நீங்கள் நானும் என்ன செய்ய முடியாது, அதில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் இயேசுப்பா அந்த கடைசி நாட்களிலே நம்மை உருவாக்கும்படி விரும்புகிறார். இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், ஐயா இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் தம்மோடு உறவுக்குள்ள ஐக்கியம் கொள்ள, தேவ சமூகத்திலே காத்திருக்க, வசனத்திலே கற்றுக்கொள்ள, வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்ல அநேக பரிசுத்தவான், அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஏன் நானும் சேர்த்துதான், என் குடும்பத்தையும் சேர்த்துதான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைக்கப்பட, இன்னும் கர்த்தருக்காக பிரயாசப்பட, கர்த்தருக்காக வாழ. ஆமென். கர்த்தர் இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாக இயேசப்பா கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கலாத்தியர்ல வாசிக்கும் போது ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனத்திலே களியாட்டுகள், அதிலே களியாட்டுகள் என்று சொல்லப்படும் போது அதிலே சீட்டு விளையாடுவது கூட ஒரு பாவம். ஆமா, அதுக்கு முன்னாடி வெறிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு தீட்டுள்ள பாவமான பொல்லாத மாம்சத்தின் கிரியில் ஒன்றை காணப்படுது. வெறிகள், போதை வஸ்துக்கள் மீது வெறி. நிறைய தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த வெறிகள், இந்த போதை வஸ்துகள் என்ற தீட்டுள்ள காரியத்திற்கு அடிமைகளாக கிடக்கிறார்கள். தேவ ஜனமே மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே மனம் திரும்புங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எச்சரிக்கையா இருப்போம். இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றே இரட்சணிய காலம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கிருபையாக நமக்கு இப்படிப்பட்ட காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் மனம் திரும்பி கர்த்தரோடு நாம் ஐக்கியப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னால விட முடியலைங்க, நான் விரும்புறேன் ஆண்டவருக்காக, இயேசப்பாவுக்காக நான் வாழும்படி விரும்புகிறேன், என்னால் முடியல சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஜெபியுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே போய் காத்திருங்கள். ஆமென். இயேசப்பா எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும், கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உண்மையாக விரும்பினால், நீங்கள் மனப்பூர்வமாய் விரும்பினால், கட்டாயம் ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கு இப்படிப்பட்டதான தீட்டுள்ள, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த 13 வகையான தீட்டுள்ள காரியம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த 17 விதமான தீட்டுள்ள காரியம், இவைகளிலிருந்து ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுப்பார். நீங்கள் உண்மையாக விரும்பினால். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Glory to God, Jesus. Amen. Hallelujah. நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பினால், அப்பாட்ட கேட்டீங்கன்னா, ஏசப்பா கட்டாயம் உங்களுக்கு விடுதலை தருவார். Hallelujah. Amen. தானியேலும் அந்த 3 வாலிபர்கள், ஆக மொத்தம் 4 வாலிபர்கள், தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா, இந்த 4 வாலிபர்கள் தீட்டான காரியத்திற்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? எதிர்த்து இருந்தார்கள். இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்கு சாதாரண உணவு போதுங்க, எங்களுக்கு ராஜ சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அந்த மாம்சம், அந்த வெஜ், நான்வெஜ், அந்த நல்ல மட்டன் சிக்கன் சாப்பாடு எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு சாதாரண வெஜிடேரியன் உணவு போதும். மரக்கறி, பருப்பு முதலான அந்த சாப்பாடு எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். நடந்தது என்னன்னு தெரியுங்களா? அந்த தானியேல் முதல் அதிகாரத்திலே கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே எல்லா வாலிபர்களும் ராஜ சமூகத்தில் போய் நிற்க வைக்கப்படுகிறார்கள். 3 வருடம் அந்த தானியேல் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த எருசலேம் யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த வாலிபர்கள் 3 வருஷம் அவர்களுக்கு அந்த கல்தேயரின் எழுத்துக்கள், கல்தேயரின் பாஷை எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. பாபிலோனிய வழக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பாபிலோன் தேசத்து காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது, பயிற்சி கொடுக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா வாலிபர்களை காட்டிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றது 4 வாலிபர்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்கிறது, மற்ற எல்லா வாலிபர்களை காட்டிலும் கர்த்தருக்காக நின்ற வாலிபர்கள் 4 வாலிபர்களும் அவர்கள் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக ராஜா பார்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்களையும் ஆண்டவர் விசேஷித்த விதமான மக்களாக கர்த்தர் மாற்றுவார். அடிக்கடி சொல்லுவோம், தேவ ஜனமே, you are not ordinary people, you are a blessed people. Hallelujah. தேவ ஜனமே, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், மனுஷி. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் முதல் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். அந்த தானியேலின் முதல் அதிகாரத்திலே கடைசி வசனங்களை பார்க்கும்போது, தானியேல் முதல் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். Glory, hallelujah. கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, amen, 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 amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. இந்த வாலிபர்களைப் போல தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இந்த 4 வாலிபர்கள் எங்கு நிற்க வைக்கப்பட்டாங்க? ராஜ சமூகத்திலே. Praise the Lord, hallelujah. மற்ற எல்லா வாலிபர்களும், ஆமா, இந்த 4 வாலிபர்களை தவிர மற்ற எல்லா ஆமா, இந்த உலகத்தோடு தீட்டுள்ள காரியங்களை புசித்து குடித்து வெறித்து, ஆமா, அவங்க எல்லாரும் ரிஜெக்டட். ஆமா, ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தீட்டுள்ள காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு, அருவருப்பான, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களுக்கு எல்லாரும் இவர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஆமா, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு எதெல்லாம் அருவருப்போ அதையெல்லாம் இவர்கள் அருவருத்தார்கள். கர்த்தருக்கு எதெல்லாம் தீட்டோ அதையெல்லாம் இவர்களும் தீட்டாக எண்ணி அதை புறந்தள்ளினார்கள். கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தார்கள். முடிவிலே இந்த 4 வாலிபர்களும் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ஹalleluya, amen, hallelujah. அருமையான இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறீர்களா? கர்த்தர் கட்டாயம் உங்களை தேவன் ராஜ சமூகத்திலே உங்களை நிற்க பண்ணுவார். ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். இந்த உலகத்தின் முடிவிலும் கூட எப்படி இந்த 3 வருட முடிவிற்கு பின்பதாக ராஜ சமூகத்திலே இந்த வாலிபர்களால் நிற்க வைக்கப்பட்டதை போல இந்த உலகத்தின் முடிவிலே நியாய தீர்ப்பினால் என்று பரலோக ராஜ்யத்திலே தேவ சமூகத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக நிற்கப்பட போகிறோம். அப்பொழுது தீட்டான காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு, கர்த்தருக்கு எதெல்லாம் அருவருப்பாய் காணப்பட்டதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்காதபடி கர்த்தருக்காக யாரெல்லாம் சாட்சியாக வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நம்முடைய ராஜாவாகி இயேசு ராஜாவுடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை நிற்க வைக்க போகிறார். ஹalleluya, ஆமென், 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 ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளதாக, பரலோக ராஜ்யத்திற்குள்ளதாக, ஆமென், நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது நித்திய ராஜ்யத்திற்குள்ளதாக ஏசப்பா நம்மை அழைத்து கொண்டு உள்ளே செல்வார். ஹalleluya, ஆமென், ஆமென். இந்த 4 வாலிபர்களுக்கும் அந்த பாபிலோன் தேசத்திலே, ஆமென், ஆமென், நல்ல போஸ்டிங் கர்த்தர் கொடுத்தார். உயர்வான இடங்கள் அந்த பாபிலோன் அரசாங்கத்திலே, ஆமென். இந்த 4 வாலிபர்களுக்கும் தானியேலுக்கு முதன்மையான இடம், மற்ற தொடர்ந்து 3 வாலிபர்களுக்கும் ஆங்காங்கு தேசத்தின் பல பகுதிகளிலே அவர்கள் அரசாங்க பணிகளில் உயர்த்தப்பட்டார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென், ஹalleluya, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு கட்டாயம் உயர்வுகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்கிறது, இம்மையிலும் மறுமையிலும். ஆமென், ஹalleluya. இம்மையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு, மறுமையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹalleluya, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீட்டுள்ள காரியங்களுக்கு இந்த 4 வாலிபர்களைப் போல, தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா இவர்களைப் போல நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழும்படி, இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும்படி
கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லார் கண்களை மூடி ஆமென், 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 ஆமென். Glory to Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Thank you, Holy Spirit. Amen. ஆண்டவர் இயேசு ராஜா. ஆமென். அப்பாவுக்கு முன்பதாக இயேசுவா நம்மை நிற்க பண்ண போகிறார். Thank you, Lord. Hallelujah. Amen. 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 ஸ்தோத்திரம். Hallelujah. இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். Amen. Amen. Thank you, Lord. Hallelujah. Amen. Thank you, Lord Jesus. Hallelujah. 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 உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ராஜா இந்த காலை வேளையிலே ஆமென் நம்மை உயர்த்தும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, ஹல்லேலூயா, ஆமென். ஓ, நான் உண்டாக்கின என் பிள்ளைகள் இந்த உலகத்திலே காணப்படுகிற தீட்டுள்ள அருவருப்பான காரியங்களுக்கு தேவ ஜனமாகி நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Thank you, Lord. Hallelujah. கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்த இந்த 4 வாலிபர்களும் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். Amen. Hallelujah. மற்ற வாலிபர்கள் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருக்காக நின்ற வாலிபர்கள், ஆமென், அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Hallelujah. Thank you, Lord Jesus. Amen. Hallelujah. இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார், நம்மை உயர்த்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். Hallelujah. இம்மையிலும் மறுமையிலும், ஆமென், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். Amen. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்திலே வாசித்தோமே 13 வகையான தீட்டு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே 17 வகையான தீட்டுள்ள காரியங்கள். நான் இப்படிப்பட்ட தீட்டான காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று, நான் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஓ, thank you, Lord. Hallelujah. உங்கள் இருதயத்திலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். Hallelujah. உங்கள் இடது கரத்தை உங்கள் நெஞ்சு பகுதியிலே மார்பிலையும், உங்கள் வலது கரத்தை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, ஏசப்பா, நீங்க சொன்ன அந்த தீட்டான காரியங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறது, நான் அதை அருவருக்கிறேன், அதை வெறுக்கிறேன், ஆனாலும் அதை என்னால் விட முடியவில்லையே, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. யார் ஒருவர்
உண்மையான இருதயத்தோடு கூட ஏசப்பாவிட்ட கேட்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மார்க் 7ஆம் அதிகாரம், இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், இவைகளில் சொல்லப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட சுமார் 30 வகையான தீட்டு. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 13 வகையான தீட்டுள்ள காரியம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17 வகையான தீட்டுள்ள காரியங்கள். சுமார் 30 வகை தீட்டுள்ள காரியம், அருவருப்பான காரியம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், கர்த்தருக்கு அருவருப்பான பாவம். ஒரு காலத்திலே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிற நானும் இப்படிப்பட்ட தீட்டுள்ள காரியத்திலே சிக்கி இருந்தேன். நானும் வழி தெரியாமல், விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெபித்து வேத வசனத்தை தியானித்து தியானித்து கர்த்தரோடு வளர்ந்து 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 கர்த்தருடைய சமூகத்தில் பலனை பெற்றுக்கொண்டு 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 இவைகளை விட்டுவிட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இயேசு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தின் பல பகுதியில் இருந்து இந்த பரிசுத்த ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்து தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கும் விடுதலை கொடுக்கும்படி அப்பா இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஏசப்பா, என்னிடத்தில் 30 வகையான தீட்டுள்ள காரியங்கள், எத்தனை தீட்டுள்ள காரியங்கள் காணப்படுகிறதோ ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா அதை நான் அறிக்கை செய்கிறேன், அதை விட்டு விடுகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படியே ஏசப்பாட்ட கேளுங்க கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த தீட்டுள்ள காரியத்தை விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தானியலை போல, அந்த அனனியாவை போல, மீசாவேலை போல, அசரியாவை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு என் ஏசப்பாவுக்காக நான் சாட்சியா இருக்கணுமே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏசப்பா சீக்கிரமே வரப்போகிறார். அப்பாவுடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டுமே. எத்தனை நாள் இப்படிப்பட்ட தீட்டுள்ள காரியத்தோடு நாம் காணப்படுவது? ராஜ சமூகத்திலே ராஜாதி ராஜாவாகி இயேசு ராஜாவுடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டுமே. பரலோக ராஜ்யத்தில் நமக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டுமே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்கள். எந்தெந்த தீட்டுள்ள காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, ஆமே ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறேன், நான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறேன், நான் இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். இனிமேல் தீட்டுள்ள காரியங்கள் ஆமே ஒரு நாள் என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, ஏசப்பா சமூகத்தில் சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் பலன் கொடுப்பார். கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி காலத்திற்கு வந்திருக்கிறோம். கடைசி மணி துளிகளுக்கு வந்திருக்கிறோம். கடைசி மணி துளிகளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஏசப்பா சீக்கிரம் வர போகிறார். இந்த உலகத்திற்கு சீக்கிரத்திலே முடிவு உண்டாக போகிறது. ஓ glory hallelujah. Amen 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 hallelujah. Thank you Lord Jesus. Esappa amen 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen 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 amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென் ஆமென். இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எந்தெந்த தீட்டுள்ள காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ இன்று இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது.
இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஓ glory, hallelujah. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தின் உலகத்தின் பல பகுதிகளில் நின்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒருவருக்காக ஒரு ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராத நேரத்திலே இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் உலகத்தின் பல பகுதிகளில் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் கட்டுகளை எந்தெந்த தீட்டுள்ள ஆண்டவரே காரியங்கள் என் சகோதரனை என் சகோதரியை கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த சாத்தானின் கட்டுகள் கட்டி வைத்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட சாத்தானின் கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகளை அறுக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரி கட்டி வைத்திருக்கிற எல்லா சாத்தானின் கட்டுகளை